ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதி நவம்பர் மாதம் போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசிலேருந்து ஜேடிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியர் டிராஃப்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷன் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதில் நடந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான எக்ஸாம் பேப்பரோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம ரிஃப்ளெக்ட் எவ்வளோ கொஸ்டின் நம்ம கொடுத்த மெட்டீரியல் ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்போமோ அந்த மெட்டீரியல்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 39 கொஸ்டினுக்கு மேற்பட்ட கொஸ்டின்கள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா? டைரக்டா 39 கொஸ்டின்கள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஓகேங்களா? அப்படியே எந்த சென்டென்ஸுமே மாறாம அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு 39 கொஸ்டின். இது இல்லாம நம்ம டிஸ்கஷன் பண்ணிருப்போம் இல்லையா? ஸோ அப்படி டிஸ்கஷன் பண்ணதுல இருந்து மட்டுமே 45 கொஸ்டின்ஸ்க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் இன்டைரக்டாவும் அப்படி உங்களுக்கு வந்திருக்கு ஓகேங்களா? 39 கொஸ்டின்ஸ் டைரக்டா வந்திருக்கு அண்ட் மீதி 6 கொஸ்டின்ஸ்க்கும் மேற்பட்ட கொஸ்டின் வந்து இன்டைரக்டா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஓகேங்களா? இது எவ்வளவுனா 75 கொஸ்டின்ல 39 கொஸ்டின்ங்க ஓகேங்களா? ஸோ அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் இப்போ நடந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாமினேஷனில் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் இருந்து படிச்சுட்டு எத்தனை பேர் இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 பேருக்கு மேலே இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க ஓகேங்களா? ஸோ அதில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கும் கவர்மெண்ட் அதிகாரியாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போ அதுக்காக அட்மிஷன்ஸ் ஓப்பனில் இருக்கு. நம்ம என்னென்ன கோர்சஸ் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியில் ஜேஇ அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூனியர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு சிவில், மெக்கு, ட்ரிபிள் இசி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணோம். அதே இல்லாமல் ஆர்ஆர்பியில் என்டிபிசி, ஏஎல்பி, எஸ்எஸ்சியில் ஜேஇ எக்ஸாமினேஷன் அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்என்பிசிக்காகவும் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா? அண்ட் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவலிலும் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 இதுக்கெல்லாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக தான் இருக்கும் ஓகேங்களா? தமிழ்லையும் இருக்கும் அண்ட் இங்கிலீஷ்லையும் இருக்கும் ஓகேங்களா? அண்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பைலிங்குவலாகவே இருக்கும் ஓகேங்களா? மெட்டீரியல்ஸும் நம்ம பைலிங்குவலை ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு சீனியர் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு கண்டென்ட் தெரியும் ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக தனியாக டெஸ்ட் பேட்சஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா? டெஸ்ட் பேட்சஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு இண்டிவிஜுவலாக நம்ம மானிட்டரும் பண்ணிட்டு இருப்போம் ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 8190879379 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக போயிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலேருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு ஜஸ்ட் 1 டேக்கு முன்னாடி நம்ம டாப் 100 அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து அப்படியே கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க ஓகேங்களா? அதில் டாப் 100 அப்படின்னு சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா நம்ம G20 பற்றி பேசியிருப்போம் ஓகேங்களா? G20யோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மீட்டிங் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா G20 பற்றி நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா? G20ங்கிற சம்மிட் வந்து எங்கே இருக்கும் ஓகேங்களா? அது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சு, அதோட தீம் என்ன, 1 Earth 1 Family 1 Future அப்படின்னு சொல்லக்கூடியது வாசுதேவ குடும்பகம். ஸோ அப்போ G20 பற்றி டேட்டாஸ் இதைத்தான் அப்படியே உங்களுக்கு கேள்வியில் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, யூரோப்பியன் யூனியன் இஸ் மெம்பர் ஆஃப் G20 G20 சம்மிட்டுங்கிறது 2023 எங்க நடந்துச்சுன்னா பிரேசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லை நியூ டெல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டா ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, G20 சம்மிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் நியூ டெல்லி. அவ்வளோதான். அப்போ ஒரு மார்க் உங்களுக்கு ஈஸியாக இதுலேயே கிடைச்சிருக்கும் இல்லையா? டேரக்டா நம்ம கொடுத்த மெட்டீரியல்லேருந்து அப்படியே இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் யூனிட் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா? யூனிட் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல கேட்டிருக்காங்க. அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா? தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பாருங்க, நம்ம கொடுத்த மெட்டீரியல்ல இதுல கிங்டம் ஆஃப் டிவிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம் ஓகேங்களா? ஸோ இதுல எப்படி டிவிஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டலம், ஊர், பேரூர், சிற்றூர் அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க ஓகேங்களா? மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ல கொடுப்பாங்க ஓகேங்களா? ஊர் அப்படின்னா டவுன் ஓகேங்களா? டவுன் ஏரியா எல்லாமே ஊருன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா? அதை விட பெரிய ஏரியாவா இருக்கு அப்படின்னா பேரூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? அதை விட சின்னதா இருந்துச்சு அப்படின்னா சிற்றூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் வில்லேஜ், பிக் வில்லேஜ். ஸோ இதை தான் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அசெண்டிங் ஆர்டர் ஓகேங்களா? இறங்கும் வழியில் ஓகேங்களா? அதாவது சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் போய் சேர்க்கிறாங்க ஓகேங்களா? அப்போ ஊரு, நாடு, கோட்டம், மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி உங்களுக்கு போயிருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி சிற்றூர், பேரூர், ஊரு, மண்டலம் ஓகேங்களா? ஸோ இப்படிதான் உங்களுக்கு டிவிஷன்ஸா போகும் ஓகேங்களா? டைரக்டா கேட்டிருக்காங்க நம்ம மெட்டீரியல்ஸ்ல இருந்து ஓகேங்களா? யூனிட் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளானிங் கேட்டிருக்காங்க ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ்ல பாருங்க,
ஜவஹர்லால் நேருங்கிற பிளான் வந்து என்னது, அவர் என்ன உருவாக்கி இருப்பாரு. எஸ்.என். அகர்வால் என்ன பிளான் உருவாக்கி இருக்காங்க, ஓகேங்களா. எம்.என். ராய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பிளான் கொடுத்தாரு. ஜே.பி. நாராயணன் அவர் என்ன பிளான் உருவாக்குனாரு. அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. நம்ம கொடுத்த மெட்டீரியல் ரெண்டுமே உங்களுக்கு பைலிங்கோவில் தான் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதில் எஸ்.என். அகர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா காந்தியன் பிளான் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு, ஓகேங்களா. காந்தியன் பிளான் அப்படிங்கிறத ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் எம்.என். ராய் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு, பீப்புள்ஸ் பிளான். ஜே.பி. நாராயணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வோதயா பிளான் அப்படிங்கிறது ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு, ஓகேங்களா. அப்படியே ரிஃப்ளெக்ஷன், டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அசாம் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் கேட்டிருக்காங்க, இது வந்து உங்களுக்கு டான்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்ல இருந்து கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா. அசாமோட டான்ஸ்னு நம்ம கொடுத்த டாப் 100 கண்டெம்பரரிஸ்லயே கேட்டிருக்காங்க பாருங்க. யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்ல எது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சத்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய டான்ஸ் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், ஓகேங்களா. சத்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய டான்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஊர் சேர்ந்தது அப்படின்னா இது வந்து அசாமோடது, ஓகேங்களா. அசாமோடது. இது நம்ம டேரக்டாவே அப்ப ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ இப்படிதான் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன், ஓகேங்களா. டைரக்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து அப்படியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ அடுத்து பாருங்க. அடுத்து ஹிஸ்டரி பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரியில உங்களுக்கு சிவாஜி மராத்தாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல சிவாஜியை பத்தி உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. சிவாஜி அவரோட அடக்கடத்துக்காக அப்சல் கான் அப்படின்னு ஒரு ஆள் அனுப்புவாங்க, சைஸ்டா கான் ஒரு ஆள் அனுப்புவாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ராஜா ஜெய் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அனுப்புவாங்க, ஓகேங்களா. ஸோ அதில் அப்சல் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மவுண்டைன் ரேட் அப்படின்னு சொல்லப்படுவார், ஓகேங்களா. அந்த மவுண்டைன் ரேட்டை வந்து நான் சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்சல் கான் சொல்லிட்டு போயிருப்பான்னு பார்ப்போம்ல. ஸோ அதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. இங்க பாருங்க, சிவாஜி வந்து அப்சல் கான் சொல்லியிருக்காங்களா, அதே மாதிரி சிவாஜி சக்சஸர் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. சர்தேஷ்முகி அப்படின்னு சொல்லக்கூடிய அடிஷனல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே டைரக்டா கொஸ்டின்ஸ் அப்சல் கான் பத்தி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆர்டிகல் 243, ஓகேங்களா, பாலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. பாலிட்டியிலேருந்து ஆர்டிகல் 243B உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்டிகல் 243B சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992, 1992ல நம்ம பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், ஓகேங்களா. அதோட கமிட்டிஸோடவே நம்ம ஷார்ட்கட்டும் பார்த்து படிச்சோம், ஓகேங்களா. நம்ம ஷார்ட்கட்டோடவே தான் எல்லாமே படிப்போம். இப்ப பஞ்சாயத்து ராஜை பத்தி ரிலேட்டடான கமிட்டிஸ் என்னென்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா க்ரோனாலஜி ஆர்டர்ல கேட்பாங்க. அதுக்கு தான் ஷார்ட்கட் பார்த்தோம்னா பேக் ஆஃப் லிeutenant கவர்னர், பி ஃபார் பல்வந்த் ராய் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏங்கிறது அசோக் மித்ரா கமிட்டி, ஜிங்கிறது ஜி.வி.கே. ராவ் கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அண்ட் ஜிங்கிறது ஜி.வி.கே. ராவ் கமிட்டி, எல்லுங்கிறது எல்.எம். சிங்கவி கமிட்டி, டீங்கிறது துங்கட்டான் கமிட்டி அப்படின்னு சொல்லி, அப்படி ஜிங்கிறது கார்கில் கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதுல 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா தான் பஞ்சாயத்துன்னு அப்படின்னு ஒன்னையே உருவாக்கி இருப்பாங்க. அதுதான் இங்க கேட்கிறாங்க, டைரக்டா ரிஃப்ளெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 73rd and 73rd 4 constitutional amendment reserved 1/3 total number of seats for women. அதே நம்ம கொடுத்த அதே பிடிஎஃப்ல அப்படியே பாருங்க. 73rd amendment பத்தி சொல்லியிருக்காங்களா, அதுக்கு கீழே பாருங்க 1/3 of total number of seats officers in the reserved for women, ஓகேங்களா. 1/3 ரிசர்வேஷனை பத்தியும் கொடுத்துருவாங்க, பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லோக்கல் பாடிஸ்ல சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம், ஓகேங்களா. நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்ததை படிச்சிருந்தாவே நாம ஈஸியா 70 கொஸ்டின்ஸ்க்கு மேல நம்ம போட்டுடலாம், நம்ம 70 கொஸ்டின்ஸ் போட்டுக்கலாம். இப்ப நம்ம எடுத்துக்கிறது ஜஸ்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் மட்டும் தான். இன்னும் ஆப்டிடியூட் நம்ம எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் கவுண்ட், ஓகேங்களா. ஸோ அதனால இப்ப பாருங்க, இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகைன் பாலிட்டில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுல கவர்னரை பத்தி என்ன ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பத்தி என்ன ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், இந்த ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல யார் யார் வருவா, அது எக்ஸிக்யூட்டிவ்னு வரும்போது யார் யார் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் வரும்போது அதுல கவர்னர்ஸ் இருக்கும். அப்போ கவர்னரோட ஆர்டிகல்ஸ் என்ன, 153 167, 153 167. அப்போ டைரக்டா இதுல நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ இப்படிதான் நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம், டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அகைன் ஒரு பாலிட்டி கொஸ்டின், கம்பல்சரி, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆர்டிகல் 21A ரைட் டு த எலிமெண்டரி எஜுகேஷன். அப்போ டைரக்டா ஆன்சர் போட்டுடலாமா, டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். மறுபடியும் உங்களுக்கு ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க, ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் கேட்டிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் லோக்சபா, ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா அந்த தொகுதியிலேருந்து பாப்புலேஷன் பேசிஸ்ல இருந்தா அவங்களுக்கு எத்தனை சீட்டுகள் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க.
அப்போ இதுல பாருங்க உத்தரப்பிரதேஷ் தான் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இந்த கண்ட்ரி. ஓகேங்களா, மோஸ்ட் பாப்புலேஷன்ங்கிறது உத்தரப்பிரதேஷ் தான். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருலாம். இந்த பாப்புலேஷன் ஆஃப் த சர்வே ஃபார் த இயர் 1951 இஸ் நோன் அஸ். 1951 பாப்புலேஷன் சர்வேங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே பாருங்க தெரியும், அப்படியே நம்ம எடுத்துருப்போம். இயர் ஆஃப் கிரேட் டிவைடான்னு என்ன, 1921 பெரும் பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேட் டிவைடும்பாங்க. 51 ஸ்மால் டிவைட்பாங்க. 61 பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. இது அடிக்கடி கேட்குற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட நம்ம அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 100 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் லாஸ்ட் மினிட்டே நம்ம போனோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதுல இருந்துமே இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி கேட்டிருக்காங்க. வருஷம் எக்கனாமிக்ஸ்லேருந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து எப்படினாலும் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த டேபிள் காலம் வந்து உங்களுக்கு கேள்வி இல்லாமல் இருக்கவே இருக்காது. எப்படியா ஒன்று ஆர்டிகிள்ஸு இல்லை ஆர்டரு இல்லை ஏரு இல்லை சேர்மன் இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் பாருங்க, இப்போ ஏர் மேட்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்களா, எந்த பேர் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1957. ஓகேங்களா, கே சந்தானம் இருக்காரு, அது அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. கேசி பாந்த் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை பற்றியும் கொடுத்துருக்கோம். சி ரங்கராஜன் பற்றியும் சொல்லியிருக்கோம். என்கே சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனை பற்றியும் சொல்லியிருக்கோம். அவங்களோட இயர்ஸை வச்சுமே நம்ம இது டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம மெட்டீரியல் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து 6th 5-year பிளானை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 6th 5-year பிளான். ஓகேங்களா, மொத்தமாக 12 5-year பிளான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் 6வது 5-year பிளானை பற்றி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதோட அப்ஜெக்டிவ் என்ன, ஓகேங்களா, அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது, அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், என்ன டார்கெட் வச்சிருந்தோம், என்ன டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, பாவர்ட்டி எரடிகேஷன் அப்படிங்கிறது டார்கெட். அப்போ இது கரெக்டு. அடுத்த லைன்ல பாருங்க, growth டார்கெட் வந்து 5.2%. டார்கெட் 5.2%, ஆனால் அச்சீவ் ஆனது 5.7%. அப்போ இது 4.7ங்கிறது பதிலாக 5.7 இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. டைரக்டா ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Who gave the protection for the வேலு நாச்சியார் and a doctor for 8 years? 8 வருஷமா வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு யாரு அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது யூனிட் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல இருந்து வந்திருக்கும். போர்களின் பெண்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் சிலபஸ்ல இருந்து நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிருப்பாங்க. அதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா தெரியும். வேலு நாச்சியார் எஸ்கேப்ட் வித் டாட்டர் வெள்ளச்சி நாச்சியார். வேலு நாச்சியாரோட மகப்பேரு வெள்ளச்சி நாச்சியாருங்கிறவங்க. அவங்க யாரோட ப்ரொடெக்ஷன்ல இருந்தாங்க அப்படின்னா திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரோட ப்ரொடெக்ஷன்ல தான் விருப்பாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியால இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, பாருங்க நம்ம பைலிங்குவல்ல அப்படியே மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, டைரக்டா ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்திலேருந்து கேட்டிருக்காங்களா, ஒரு ஐஎன்எம் கொஸ்டின். ஐஎன்எம்ல நேஷனல் லீடர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அதுல மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து என்னென்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி ஃபர்ஸ்ட் டைம் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அவருக்கு சந்திச்சிருப்பாரு. பீட்டர்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் சந்திச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது பாருங்க, டிராவன்சல்ல வந்து அவரு லாவை எதிர்த்து அவர் சண்டை போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய. அடுத்து ரஸ்கின் எழுதுற நினைவாகவும் அண்ட் ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றும் உருவாக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம மெட்டீரியல் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 1893 போயிருப்பாரு. 20 வருஷம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கப்புறமேட்டு ஜனவரி மாதம் 1915 இந்தியா வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுதான் என்ஆர்ஐ டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் என்ஆர்ஐ டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்த்துருப்போம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஏ டேகை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. 4மே இருக்கு பாருங்களேன். டெம்பிள் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லக்கூடியது நாகர்கோயில சேர்ந்தது. ஓகேங்களா, டெம்பிள் ஜுவல்லரி ஜிஏ டேக் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் வாங்கியிருக்கு அப்படின்னா நாகர்கோயில் வாங்கியிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி நாச்சியார் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா குத்துவிளக்காக வாங்கியிருப்பாங்க. குத்துவிளக்காக வாங்கியிருப்பாங்க. அண்டு தஞ்சாவூர் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி மலை பிரான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சுவாமி மலை பிரான்ஸ் ஸ்டாச்சு வாங்கியிருப்பாங்க. அண்ட் ஈரோடு பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்காக வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது நம்ம ஜிஐ டேக்கு நம்ம கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்படியே கேள்வி கேட்டுருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். நெக்ஸ்ட் யூனிட் 8 அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு.
ஓகேங்களா. அதுல உங்களுக்கு கீழடியில என்ன இன்ஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க, உங்க என்ன இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இங்க பாருங்க, தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன், தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன், டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, குரோனாலஜி ஆர்டர் படி கேட்கலாம், ஐஎன்எம்ல இருந்து கேட்கலாம். காங்கிரஸ்க்கு உருவாக்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரீ காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் இருந்துச்சு அதை வந்து காலவரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படியே பூனா சார்வஜனிக் சபா அப்படின்னு சொல்லக்கூடியது 1870 உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறது 1884 உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு கெடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா. ஸோ இப்படிதான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு. அடுத்து திருக்குறள்ல கேட்டிருக்காங்க. திருக்குறள்ல யாரோட உரையாசிகள் அதிகமாக பதிப்பிக்கப்பட்ட உரை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, பரிமேலாளர்களுடன் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர். எந்த வருஷம்னா 1840 பதிப்பித்திருப்பார். ஓகேங்களா. திருக்குறளுக்கு முதலாக உரை கண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது மணக்குடவர். ஓகேங்களா, அது மணக்குடவர். சிறந்த உரைன்னு கேட்டாங்கன்னா அது பரிமேலழகர். பரிமேலழகர் அப்படிங்கிறது பாருங்க, நம்ம கண்டென்ட் எவ்வளவு டீட்டெயிலா இருக்குன்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, Dash was the pioneer in the labor movement activity in Madras Presidency. மெட்ராஸ் பிரசிடென்சில யாரு பயணின்னு கேட்கறாங்க. எதுக்குன்னா லேபர் மூவ்மெண்ட்க்கு, லேபர் மூவ்மெண்ட். அப்படியே பாருங்களேன், எம் சிங்காவர் வாஸ் த பைனி இந்த லேபர் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே கேள்வி கேட்டிருக்காங்க. யூனிட் 8 அப்படின்னு சொல்லக்கூடியதுல உங்களுக்கு அப்படியே ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே கேள்வி கேட்டாங்க. இதுவும் பாருங்க, சங்க காலத்தில் 8 சேர அரசுகளை குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதியை குறித்தும் சாதனை குறித்தும் கூறும் நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, பதிற்றுப்பற்று சேர அரசுகள் குறித்து செய்திகளை விளக்குகின்றன. ஓகேங்களா. சேர அரசன் செங்கோட்டையன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார். ஓகேங்களா. ஸோ அப்போ பதிற்றுப்பற்று தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் டி பதிற்றுப்பற்று. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பதிற்றுப்பற்றுல அரச வம்சங்களின் பதிற்றுப்பற்று நூலில் குறிப்பிடப்பட்டது. யாரை பத்தி அரச வம்சத்துல பதிற்றுப்பற்றுல சொல்லியிருப்பாங்க, அதனால சேர அரசர். இங்க பாருங்க, 2ஆம் பத்துல இமயவர்மன் சேரநாதன், 3ஆம் பத்துல பல்யானை செல்குட்டன்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி 10 பாடல்கள், 10ல உங்களுக்கு பதிற்றுப்பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். அதுல 10 புலவர்கள் எழுதியிருப்பாங்க, 10 அரசர்களை பத்தி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுல 1ஆம் 10ம் கடைசியான 10வது 10ம் கிடைக்கல. ஓகேங்களா. ஸோ அதைத்தான் உங்களுக்கு இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உலக அறிவுடைய செல்வம் சமுதாயத்துக்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார். திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல ஒப்புரவு அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம்ல ஊரினி நீ நிறைந்த தன் உலகம் பேரறிவாளன் திரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்புரவு அறிவினால் உலகம் வாழுவரும் விழும்பும் பேரறிவாளன் செல்வன் ஊரார் நீர் உண்டு குளம் நீரால் நிறைந்ததல் போன்றது. ஊரணியை பத்தி அவர் சொல்லியிருப்பார். அதுதான் உங்களுக்கு இங்க கேட்டிருக்காங்க. அப்ப குறள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குறள் படிக்கிற அவசியம் இல்லை, அதோட விளக்கம் படிச்சாவே போதுமானது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹிஸ்டரியில இருந்து ஷாஜகான் பத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம ஷாஜகானை பத்தி நம்ம தனியாவே நம்ம கிளாஸ்ல நிறைய பேசியிருப்போம். ஷாஜகான்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம், அவர் எத்தனை வருஷமா இந்த தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று கட்டியிருப்பாரு, அது யார் கட்டியிருப்பாருன்னு கூட நம்ம பார்த்துருப்போம். இங்க பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் உஸ்தாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. உஸ்தாட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் முக்கியமான கைவினை செய்யறவங்க. ஓகேங்களா. முக்கியமான ஆர்கியாலஜியா இருந்திருப்பார், ஆர்கிடெக்டா இருந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ இவரோட டைம்ல தான் பீகாக் த்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இதுல லூயிஸ் 14ங்கிறது பிரான்ஸ்ங்கிறது ஷாஜகான் நூலோட 30 வருஷம் இருந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கிடையாது. ஓகேங்களா. இது பாத்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப் டைம்ல தான் இருந்திருப்பாரு. ஓகேங்களா. அவுரங்கசீப்போட டைம்ல தான் இருந்திருப்பாரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து கேட்கலாம். சென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லி தனியாவே வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல லைவ் போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அதுல சென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. லீஸ்ட் பாப்புலேஷன்ங்கிறது என்னது, ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் என்ன, ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சென்சஸ்ங்கிறது என்ன, ஃபாதர் ஆஃப் இந்தியன் சென்சஸ்ங்கிறது யாரு, இப்படின்ட்டு நம்ம எல்லாமே ஒரு டீட்டெயிலா கண்டென்ட்டோட பார்த்துட்டு அதுல ஒரு 30 MCQ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுல இருந்து அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா. ஸோ அதுல இருந்து அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சயின்ஸ் ஜெனரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல இருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆர்த்தோ பாஸ்பரிக் ஆசிட், அதுல இருந்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ட்ரைபேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட். அது இல்லாம அது ரீப்ளேஸ்மெண்ட் பத்தியும் சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா. அப்படியே இதுல நம்ம புக் கண்டென்ட்ல டூ யூ நோ அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களா. டூ யூ நோ அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட். ஸோ அந்த கண்டென்ட்ல இருந்து பாக்ஸ் டேட்டால இருந்து உங்களுக்கு அப்படியே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க 4 ஹைட்ரஜன் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து உங்களுக்கு 2 ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மறுபடியும் ஒரு சயின்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வாஷிங் சோடாவோட கெமிக்கல் நேம்ஸ் என்ன? ஓகேங்களா. இங்க பாருங்க ப்ளீச்சிங் பவுடர், ஓகேங்களா. ப்ளீச் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ப்ளீச் பவுடர், பாக்கிங் சோடா, வாஷிங் சோடா. ஸோ இதுல என்னென்ன கெமிக்கல் இருக்கு? ஓகேங்களா. கெமிக்கல் என்ன இருக்கு, அதுக்கு என்ன ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா என்ன, கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தனியாவே டேட்டாஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதைத்தான் இங்கே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதைத்தான் இங்க உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஹிஸ்டரியிலேருந்து குப்தாஸ்லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஹிஸ்டரியிலேருந்து குப்தாஸ் நம்ம அடிக்கடி பேசணும். குப்தாவில் படிக்கும்போது நம்ம என்ன சார் அதிகமாக இம்பார்ட்டன்ட் படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம காயின் ஸ்கீம் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், நிக் நேம்ஸ் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், இன்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இங்கே உங்களுக்கு அதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து தான் உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கருடா பிள்ளைங்கிறது என்ன, மெகுலி அயன் பிள்ளைங்கிறது எங்கே இருக்கு, அது யாரை பற்றி சொல்லக்கூடியது? ஓகேங்களா. ஸோ இப்படிதான் உங்களுக்கு டேரக்டா கருடா பில்லர், காயா இன்ஸ்கிரிப்ஷன், ஓகேங்களா, உதயகிரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன், இதைத்தான் உங்களுக்கு இங்க கேள்வியா கேட்டிருக்காங்க பாருங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஐஎன்எம்ல இருந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டை நம்ம எப்ப பாஸ் பண்ணோம்? விதவைகள் திருமண சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரால் உருவாக்கப்பட்டது, எப்ப பாஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்கறாங்க. ஓகேங்களா. 1956 ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஓகேங்களா. இங்க பார்த்தா தெரியும், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் முயற்சியால் இந்து விதவை மறுமலர்ச்சி மூலம் விதவை மறுமணம் ஒப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நடந்திருக்கும். இது இந்தியாவில் நடந்த சமூக சட்டங்கள், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல இருக்கும். ஓகேங்களா. அப்படியே டிஃப்ளெக்ஷன் டைரக்டா நம்ம மெட்டீரியல் படிச்சாவே போதுமானது. அடுத்து பாருங்க, ஜிசியா டாக்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஜிசியா டாக்ஸ்ங்கிறது குயிக் பேக் நைபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் நான் முஸ்லீம் மேல போட்டிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து பாலிட்டில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? ஓகேங்களா. சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி டாபிக் இருக்கு இல்லையா, அதுல நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளோட கான்ஸ்டிடியூஷனை எடுத்து படிச்சு அதுல முக்கியமானது என்னென்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம எடுத்திருப்போம். அப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது எந்த கான்ஸ்டிடியூஷன் எந்த நாட்டுல இருந்து நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னா இங்க பார்த்தா தெரியும். ஓகேங்களா. அயர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடியது டிபிஎஸ்பி எடுத்திருப்போம். ஓகேங்களா. சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்திருப்போம். ஓகேங்களா. அடுத்து யூகேல இருந்து பார்லிமெண்டரி கவர்மெண்ட் எடுத்திருப்போம். யூஎஸ்ல இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருப்போம். ஜெர்மனில இருந்து எமர்ஜென்சி எடுத்திருப்போம். அதைத்தான் உங்களுக்கு அப்படியே கேட்டுருவாங்க. ஓகேங்களா. ஜெர்மனி, அயர்லாந்து, அமெரிக்கா, இங்கிலாந்து டைரக்டா மேட்ச் பண்ணிடலாமா? டைரக்டா அப்ப மேட்ச் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஜிஎஸ்டி. ஓகேங்களா. ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா, சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லுவோம். அந்த சரக்கு மற்றும் சேவை வரிங்கிறது எந்த டாக்ஸ்? இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன? அது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது, எப்பல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? 1 ஜூலை 2017 இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா பண்ணியிருப்பாங்கன்னா 101வது அமெண்ட்மெண்ட் மூலியமா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி நம்ம ஜிஎஸ்டியில பத்தி பேசணும் இல்லையா, மல்டி ஸ்டேஜ், அதைத்தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே கொடுத்துருக்கான். அவன் கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம கொடுத்த மெட்டீரியல் அப்படியே கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பெரியாரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 1925 உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா. அது அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து மக்கீஸ் கார்டன். ஓகேங்களா. மக்கீஸ் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்ன போராட்டம் நடந்துச்சு? ஓகேங்களா. இங்க பார்த்தா தெரியும், மக்கீஸ் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மக்கீஸ் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ஜெமீன்தாரஸ் discarded prominent ராஜா ஆஃப் போபாலி, ராஜா ஆஃப் வெங்கடேயா and executed from the cabinet, left the joint of the Congress. ஓகேங்களா. 1934 எலெக்ஷன் நடந்துச்சு. மறுபடியும் சுவராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது எலெக்ஷன் நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு மக்கீஸ் கார்டன்ல உங்களுக்கு போட்டி அங்க வந்து காம்பெயின் அடைக்கும். ஓகேங்களா. மக்கீஸ் கார்டன் அப்படிங்கிறது எதோட பழைய பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 லைட்ஸ். ஓகேங்களா. 1000 லைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இதோட பழைய பேர் தான் மக்கீஸ் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அங்கதான் மக்கள் ஒன்னா சேர்ந்து கூட்டம் போட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 1919 மாசா யாரோட லீடர்ஷிப்ல மாஸ் மூவ்மெண்டா ரெடி ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், on 18th March 1919 Gandhi addressed the meeting on the Marina Beach.
ஓகேங்களா. மெரினா பீச்னு இருக்கு இல்லையா, இதுதான் மக்கி தௌசண்ட் லைட்ஸ் பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா. On 6th April 1919 ஆர்டல் வாஸ் ஆர்கனைஸ்ட் அண்ட் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் த பிளாக் ஆக்ட். ஓகேங்களா. அப்போ யாரோட தலைமையில பண்ணியிருக்காங்க அப்படின்னா காந்தியோட தலைமை. ஆப்ஷன் டி காந்தி. ஓகேங்களா. ஆப்ஷன் டி காந்தி. அடுத்து ரெட்டைமலை சீனிவாசன் பத்தி இங்க பாருங்க, நம்ம ரெட்டைமலை சீனிவாசன் பத்தி கொடுத்துருவோம். He founded the ஆதி திராவிட மகாஜன சபா. 1893 ஆதி திராவிட மகாஜன சபா அப்படிங்கிறது யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசன் உருவாக்கியிருக்காரு. அதைத்தான் ஃபர்ஸ்ட் டேட்டாவே ஆதி திராவிட மகாஜன சபா. டைரக்டா ஆன்சர் போட்டலாமா ஈஸியா. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். பாளையக்காரர் ஆஃப் த தமிழ்நாடு வாஸ் த பயனி டு ஃபைட் அகேன்ஸ்ட் இங்கிலீஷ் ரூலர். ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பாளையக்காரர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேங்களா. அப்படியே அதே டேர்ம்ஸ் பூலித்தேவர் வாஸ் த பயனி ஆஃப் த தமிழ்நாடு டு ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் இங்கிலீஷ் ரூல் இன் இந்தியா. அப்படியே சென்டென்ஸ் கூட மாறாம அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம கொடுத்ததுல சென்டென்ஸ் கூட மாறாம அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா. அப்படியே கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The movement that lead the abolition of torture commission. டார்ச்சர் கமிஷன் அபாலிஷ் பண்றதுக்கு எது இம்பார்ட்டன்ட் ஆச்சு இங்க பாருங்க. இங்க பார்த்தா தெரியும். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ங்கிறது தான் அதோட இம்பார்ட்டன்டான சக்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட். அபாலிஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அப்போ இதுக்கு டைரக்டா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் போடலாம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அண்ட் கடைசி கொஸ்டின் பாருங்க. மறுபடியும் திருக்குறள் இருந்து. தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் தங்காது என்பதற்கு வள்ளுவர் கூடும் காரணம் என்ன? அதுல நம்ம யூனிட் 8ல தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்துல தவமும் தவமுடியார் ஆகும் அதனை அக்திலார் மேற்கொள்வது. சோ இது மாதிரி உங்களுக்கு குறள் அப்படியே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்படியே கேட்டிருக்காங்க. சோ இப்படிதான் நம்ம கொடுத்த மெட்டீரியல்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 39 கொஸ்டின்ஸ் டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அவுட் ஆஃப் 75 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அவுட் ஆஃப் 75ல 39 கொஸ்டின் நம்ம கொடுத்த மெட்டீரியல் இருந்து அப்படியே டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு எக்ஸாம்ல ஈஸியா ஜிஎஸ் தான் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்குறது. ஓகேங்களா. இன்னும் சொல்ல போனா ஜிஎஸ் தான் டிசைடிங் ஃபேக்டரே. நீங்க அரசு அதிகாரி ஆக போறீங்களா இல்லையா அப்படிங்கிறது. டெக்னிக்கல் எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா ஜிஎஸ்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஈஸியா பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா. அப்ப இதுதான் உங்களுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி. அப்ப அந்த இதுல 75 கொஸ்டின்ல 40 கொஸ்டின் நம்மளே ஈஸியா படிச்சுட்டோன்னு வைங்களேன். நம்மளுக்கு மீதி இருக்கிறது உங்களுக்கு ஆப்டிடியூட்ல இருந்தும் அதுல இருந்தும் போட்டீங்கன்னா உங்களுக்கு 75 கொஸ்டினுக்கு மேல நீங்க ஈஸியா நீங்க அட்டன் பண்ண 70 மேல நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது தான் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ அதுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆர்ஆர்பிக்கு இப்போ ஜேஇ சிவில் மெக்கு ட்ரிபிள் ஈஸி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் என்டிபிசிலையும் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்றோம். ஏஎல்பி எக்ஸாமினேஷனுக்கும் கோர்சஸ் ப்ரொவைட் பண்றோம். அண்ட் எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமினேஷன் கொடுக்குறோம். அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஏஎன்பிசிக்காகவும் நம்ம பேச்சஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல டிகிரி அண்ட் டிப்ளமோக்காகவும் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்றோம். அண்ட் குரூப் 1 குரூப் 2 2A குரூப் 4 ஸோ இதுக்காகவும் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான பேட்சஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது ரிலேட்டடா உங்களுக்கு குவீரிஸ் இருந்துச்சு அப்படின்னா 8190879379 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களோட ஃபேக்கல்டி டீம் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.